தொழில் என்ற இந்த பிரிவில் இவ்வாரம் சூரிய ஒளி மின் உற்பத்தி சாதனங்கள் நிறுவுவது மற்றும் அது சார்ந்த சேவைகள் பற்றி பார்த்து வருகிறோம். இதில் இத்தொழிலை தொடங்க விரும்புபவர்களுக்கான பயிற்சி பற்றி இன்று பார்க்கலாம். மத்திய அரசு அமைப்பான MSMEயின் சென்னை மையம் வழங்கும் பயிற்சி பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இதுகுறித்து MSME மையத்தின் உதவி இயக்குநர் அழகிரியுடன் உரையாடுகிறார் வணிக பிரிவு செய்தியாளர் வேல்சங்கர். நாளுக்கு நாள் மின்சார தேவை அதிகரித்து வருகிறது. இந்த தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் சோலார் உள்ளது. சோலாரை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் தொழில் தற்போது வளர்ந்து வருகிறது. இந்த தொழிலுக்கு MSME சார்பில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. என்னென்ன பயிற்சி அளிக்கப்படுகிறது, கட்டணம் எவ்வளவு என்பது உள்ளிட்ட சில கேள்விகளை MSMEயின் உதவி இயக்குனர் திரு டாக்டர் அழகிரி அவர்களிடம் முன்வைப்போம். வணக்கம் சார். MSME சார்பில் சோலார் தயாரிப்பு தொழிலுக்கு என்னென்ன பயிற்சி அளிக்கப்படுகிறது? சோலார் மின்சார உற்பத்திக்கு தேவையான பயிற்சின்னு பார்க்கும்போது நாங்கள் ஒரு 2 வார காலத்தில் ஒரு பயிற்சி பண்ணுறோம். அது சோலார் ஃபோட்டோவோல்டிக் சிஸ்டம் டிசைன் இன்ஸ்டலேஷன் இன்டகிரேஷன் வித் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த பயிற்சி நாங்கள் கடந்த 3 வருஷமாக கொடுத்துட்ருக்குறோம். சார், இப்போ இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கட்டணம் எவ்வளோ இருக்கும், கல்வி தகுதி என்னென்ன இருக்கும் சார்? இந்த பயிற்சி கல்வி தகுதின்னு பார்க்கும்போது டிகிரி இருக்கலாம், டிப்ளமோ இருக்கலாம், ITI இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷனோட கூட இருக்கலாம், இல்லை வெறும் 10வது படிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அவங்களுக்கு பேசிக் எலக்ட்ரிக்கில் ஒரு நாலேஜ் இருந்தால் போதும், அது மட்டும் போதும். கட்டணம்னு பார்க்கும்போது நாங்கள் 15,000 அரசாங்க தரப்பில் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். இந்த 15,000 பார்த்தீங்கன்னா SC ST ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50% கன்செஷன், அதாவது 7,500 தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். இதை டிமாண்ட் டிராஃப்டாக எடுத்து கொடுக்கணும். சார், இந்த பயிற்சியில் வேறு ஏதாவது சிறப்பு அம்சங்கள் ஏதாவது இடம்பெற்றிருக்கா சார்? இந்த பயிற்சியோட சிறப்பு அம்சமே பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறவங்களுக்கு இந்த ஃபீல்டில் உண்டான ட்ரைனிங். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரிக்கல்ஸ்லேருந்து, டிசைன்லேருந்து, சோர்சிங்லேருந்து, அதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் இன்டகிரேஷன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தியரி இருக்கும், ப்ராக்டிக்கல் இருக்கும், ஃபீல்டு விசிட்டும் இருக்கும். ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறாரு, இந்த ஃபீல்டு இறங்குறாரு அப்படின்னா அவருக்கு உண்டான A to Z அத்தனை அம்சங்களை பயிற்சி முடித்த உடனே உங்களுக்கு கிடைக்கும். பயிற்சியில் அத்தனையும் கிடைச்சிடும். பயிற்சி முடித்த உடனே நேராக போய் தொழில் தொடங்கலாம். அதுக்கு உண்டான அரசாங்க சலுகைகள் என்னென்ன மாதிரி லைசன்சஸ் வாங்கணும் அத்தனையும் இந்த பயிற்சியில் இது பண்ணப்படும். அது இல்லாமல் பயிற்சி முடித்த உடனே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேட்டும் தேவை இருக்குது. பயிற்சி முடித்த பின்பு வேறு ஏதாவது தகுதிகளை வளர்த்துக்கலாமா? பயிற்சி முடித்த உடனே நேரடியாக போய் தொழில் ஆரம்பிக்கலாம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில தயக்கம் இருக்கும், நமக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகமாக இல்லையே என்று. இந்த மாதிரி சூழ்நிலையில் யாராவது இன்ஸ்டலேஷன் இன்டகிரேஷன் பண்ணுற அவங்கக்கிட்ட ஒரு தடவை இல்லை 2 தடவை இன்ஸ்டலேஷன் இன்டகிரேஷன் நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை வந்துடும். இவ்வளோ தானா இந்த தொழிலில் நாமளும் பண்ணலாமே அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நேராக போய் தொழில் தொடங்க ஆரம்பிக்கலாம். பயிற்சி முடித்த முன்பு சிறு தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? மத்திய மாநில அரசில் ஏதாவது கடன் உதவி மானியங்கள் ஏதாவது அளிக்கிறதா? எங்களோட பயிற்சியின் முக்கிய நோக்கமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படித்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அந்த மாதிரியான ஏரியா நாங்கள் தேடி தான் போய் பயிற்சி கொடுக்குறோம். அதில் பார்க்கும்போது இந்த மாதிரியான சோலார் சம்பந்தமான மின்சார தயாரிப்பில் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. சின்ன லெவல்லையும் பண்ணலாம், பெரிய லெவல்லையும் பண்ணலாம். இன்னும் இந்த இன்ஸ்டலேஷன் இன்டகிரேஷன் ப்ராசஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முதலீடே பெரிய அளவுக்கு தேவைப்படாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை இன்ஸ்டாலர்ஸும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 60% 70% அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க, முன்பணம் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் என்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ பணம் நமக்கு கையிலேருந்து போட வேண்டியிருக்கும். இருந்தாலும் ஒர்க் ஆர்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை வச்சு வங்கியில் கூட கடன் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் வங்கி கடன் பார்க்கும்போது பல திட்டங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மாநில அரசு, தமிழ்நாடு அரசாங்கமே பார்த்தீங்கன்னா UIEGP ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க, நீட்ஸ்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. இதில் 5 லட்ச ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் நாம் 25% மானியத்தோடு நம்ம கடன் வாங்கி தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. நன்றி சார். சோலாரை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் தொழிலுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதால் இது எல்லா தரப்பினரும் மேற்கொண்டு வெற்றி பெறலாம் என்பது இவரது கருத்து மூலம் அறியலாம். இது தவிர மத்திய மாநில அரசுகளும் பல்வேறு விதமான சலுகைகளும் உதவிகளும் அளித்து வருகிறது. இந்த உதவிகளை பெற்று சிறிய முதலீடு தொழில் தொடங்கலாம் என்பது இதன் மூலம் அறிய முடிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் வேல்சங்கர்.